வணக்கம். தமிழ் ஃபுட் கார்னர்ல இன்னைக்கு டேஸ்டியான ஹெல்தியான லஞ்ச் காம்போ பார்க்க போறோம். பருப்பு உருண்டை குழம்பும் பாலக்கீரை மசியலும். இந்த பருப்பு உருண்டை குழம்பு நம்ம ரொம்ப ஈஸியான மெத்தட்ல பண்ணியிருக்கோம். இந்த குழம்புக்கு இந்த கீரை மசியல் பாத்தீங்கன்னா நல்ல ஒரு காம்பினேஷனா இருக்கும். வாங்க செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். பருப்பு உருண்டை குழம்பு பண்ண போறோம். இந்த பவுல்ல 75 கிராம் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு, துவரம்பருப்புல பாதி 1/2 டேபிள் ஸ்பூன் பாசி பருப்பு, கொஞ்சமா பச்சரிசி, இது எல்லாத்தையும் வாஷ் பண்ணிட்டு 2 மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். 2 மணி நேரம் நல்லா ஊறிடுச்சு. இதுல உள்ள தண்ணியை வடிச்சிட்டு இந்த மிக்ஸி ஜார்ல சேர்த்துட்டு இது கூட பொடியா கட் பண்ண 2 பச்சை மிளகாய் சேர்க்கிறேன். இத லைட் கோர்ஸா இருக்கிற மாதிரி அரைச்சுக்கணும். தேவைப்பட்டா கொஞ்சம் மட்டும் தண்ணி சேர்த்துக்கங்க. அரைச்ச பருப்பை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாத்தியாச்சு. இது கூட 1/4 டீஸ்பூன் பெருங்காய பவுடர், பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகள், கொத்தமல்லி இலைகள் கொஞ்சம், இதுக்கு தேவையான அளவு உப்பு. உப்பு இதுல கொஞ்சமா சேர்த்தா போதும். ஏன்னா குழம்புல இருந்து உருண்டைக்கு உப்பு இறங்கும், அதனால பார்த்து சேர்த்துக்கங்க. அடுத்து 1 டீஸ்பூன் நல்லெண்ணெய். நல்லெண்ணெய் சேர்த்தோம்னா உருண்டை நல்லா சாஃப்டா இருக்கும். இது கூட கொஞ்சமா மஞ்சள் தூள் மட்டும் சேர்த்துட்டு எல்லாத்தையும் ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சுக்கலாம். ஒண்ணு சேர்த்து பிசைஞ்சாச்சு. மாவு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி நம்ம அரைச்சுக்கணும். அப்பதான் உருண்டை நல்லா சாஃப்டா இருக்கும். இதை விட ரொம்ப கெட்டியா இருந்ததுன்னா உருண்டை ஹார்டா இருக்கும். இந்த அளவுக்கு இருக்கிற மாதிரி அரைச்சுக்கோங்க. நல்லா பிசைஞ்சிட்டு கடைசியில இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொடியா கட் பண்ண வெங்காயம் சேர்க்கிறேன். பிசைஞ்சிட்டு கடைசியில சேர்த்துக்கோங்க. அப்பதான் உருண்டை மாவு நீர்த்து போகாம இருக்கும். மறுபடியும் இத ஒரு தடவை நல்லா பிசைஞ்சிட்டு உருண்டைகளா உருட்டி வச்சிடலாம். நான் இந்த சைஸ் உருண்டைகளா போட போறேன். குழம்பு பண்றதுக்கு இந்த பேன்ல 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடானதும் இதுல கொஞ்சமா கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சம் வெந்தயமும் பொரிஞ்சிருச்சு. 2 சின்ன சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியா சாப் பண்ணி சேர்க்கிறேன். இது கூட 5-6 பல் பூண்டை சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். அடுத்து கறிவேப்பிலை. இந்த அளவு கலர் மாறுற அளவுக்கு வதக்கிட்டு இதுல 3 சின்ன சைஸ் தக்காளிய அரைச்சு வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். தக்காளிய அரைச்சு சேர்த்தோம்னா குழம்போட கன்சிஸ்டன்சி நமக்கு நல்லா திக்காவே கிடைக்கும். இந்த தக்காளி கொஞ்ச நேரம் வதங்கட்டும். தக்காளி 2 நிமிஷம் வதங்கிடுச்சு. அடுத்து இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மிளகாத்தூள், இதுல 3 டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், இதுல 1/4 கப் போல தண்ணி சேர்க்கிறேன். அடுத்து இதுக்கு தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம சேர்த்த அந்த மசாலா தூளோட பச்சை வாசனை எல்லாம் போகட்டும். இப்ப ஓரங்கள்லாம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. பெரிய நெல்லிக்காய் அளவு புளிய 1/2 கப் தண்ணியில கரைச்சு வடிகட்டி வச்சிருக்கேன், அதை சேர்த்துட்டு இது கூட தண்ணி சேர்க்கணும். எப்பவும் நம்ம சாதாரணமா குழம்புக்கு சேர்க்கிற தண்ணியை விட இந்த குழம்புக்கு கொஞ்சம் அதிகமாவே தண்ணி சேர்க்கணும். நான் 400 ml தண்ணி சேர்த்திருக்கேன். குழம்பு இந்த அளவு நீர்த்து இருக்கணும். அப்பதான் உங்களுக்கு உருண்டை சேர்த்து வெந்து வரும்போது கரெக்டான திக்னஸ் கிடைக்கும். இப்ப இந்த குழம்பு நல்லா தளன்னு கொதிக்கட்டும். குழம்பு ஹை ஃபிளேம்ல வச்சு நல்லா தளன்னு கொதிக்குது. இப்ப இதுல நம்ம உருட்டி வச்ச உருண்டைய 3 பேட்சா சேர்க்க போறோம். இந்த மாதிரி கொதிக்கும் போது ஒவ்வொரு உருண்டையா எடுத்து குழம்புல சேர்த்துடலாம். உருண்டையை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. இந்த மெத்தட்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு உருண்டை கொஞ்சம் கூட கரைஞ்சு போகாம இருக்கும். இப்ப 4 உருண்டை சேர்த்திருக்கேன். அடுத்து மீதி உள்ளதை இப்ப சேர்க்க வேண்டாம். இந்த குழம்பு நல்லா 2-3 நிமிஷத்துக்கு கொதிச்சு வரட்டும். உருண்டையும் ஓரளவு வெந்து வந்துடும். மீடியம் ஃபிளேம்ல குழம்பு கொதிச்சுட்டு இருக்கு. ஸ்டவ்வை மறுபடியும் கொஞ்சம் தூண்டி வச்சுக்கோங்க. இப்ப அடுத்து நான் 3 உருண்டை சேர்க்க போறேன். இந்த குழம்பு வைக்கிறதுக்கு அகலமான பேனை எடுத்துக்கங்க. அப்பதான் உருண்டை வெந்து வர்றதுக்கு நமக்கு சரியா இருக்கும். இது மறுபடியும் மீடியம் ஃபிளேம்ல 2 நிமிஷம் வெந்துட்டு இருக்கட்டும். 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கடைசியா 3வது பேட்சையும் சேர்க்கிறேன். கொஞ்சம் தூண்டி வச்சுட்டு சேர்த்துக்கங்க. ஒவ்வொரு சமயம் உருண்டையை சேர்த்துட்டு கரண்டி எதுவும் போட்டு மிக்ஸ் பண்ணாதீங்க. அப்பதான் உருண்டை உடைஞ்சு போகாம இருக்கும். ஸ்டவ் மீடியம் ஃபிளேம்ல வச்சிருங்க. நம்ம ஏற்கனவே சேர்த்த உருண்டை எல்லாம் ஒன்னொன்னா மேல எலும்பி வருது பாருங்க.
இப்ப எல்லா உருண்டையும் மேல எலும்பி வந்துருச்சு, குழம்புமே திக்காய் வந்திருக்கு பாருங்க. இது இன்னுமே ஆறுனா இன்னும் கொஞ்சம் திக்னஸ் கிடைக்கும். இந்த மாதிரி உருண்டை எல்லாம் மேல எலும்பி வந்துருச்சுன்னா நமக்கு உருண்டை நல்லா வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸ்டவ் சிம்ல வச்சு 2ல இருந்து 3 நிமிஷத்துக்கு வெந்துட்டு இருக்கட்டும். உருண்டை வந்து நமக்கு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கடைசியில இதுல பொடியா கட் பண்ண கருவேப்பிலை இலைகளும் கொத்தமல்லி இலைகளும் சேர்த்துடலாம். ஒரு உருண்டை கூட உடையாம சூப்பரா உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பா இதே மெத்தட்ல ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு நல்லா பெர்ஃபெக்டா கிடைக்கும். சுவையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. பாலக்கீரை மசியல் பண்றதுக்கு ஒரு கட்டு பாலக்கீரைய வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன். இப்ப இந்த கீரையில உள்ள தடிமனான காம்பு பகுதியை நீக்கிட்டு கீரையை மட்டும் கட் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாத்திரத்துல கட் பண்ண கீரை, இந்த கீரை 3 கைப்பிடி அளவு இருக்கு. இது கூட கட் பண்ண 2 பச்சை மிளகாய், 1 பிஞ்ச் மஞ்சள் தூள், இது கூட 1/2 கப் தண்ணி. ஸ்டவ் ஆன் பண்ணியாச்சு. இது வந்து நல்லா சாஃப்டா வெந்து வரட்டும். மூடி எதுவும் போட வேண்டியதில்லை, ஓப்பன்லயே வெந்துட்டு இருக்கட்டும். வெந்துட்டு இருக்கும் போது இடையில இந்த மாதிரி கலந்து கலந்து கொடுங்க, எல்லா கீரையுமே ஒண்ணு போல வெந்து வரும். நம்ம சேர்த்த தண்ணியே சரியா இருக்கும். இப்ப 5 நிமிஷம் ஆச்சு, கீரை நல்லா வெந்துருச்சு. ஆஃப் பண்ணிட்டு இது ஆறுனதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜார்ல சேர்த்துதான் நான் அரைக்க போறேன். நீங்க மத்து வச்சு கடையிற மாதிரி இருந்தா சூடா இருக்கும் போதே கரைஞ்சிருங்க. மிக்ஸி ஜாருக்கு மாத்தியாச்சு. மிக்ஸியை ஸ்பீடா ஓட விடாம பல்ஸ்ல விட்டு விட்டு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். கீரையை பவுலுக்கு மாத்திட்டு கடைசியா இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு தாளிப்பு போட வேண்டியதுதான். தாளிக்கிறதுக்கு 2 டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்திருக்கேன். தேங்காய் எண்ணெய் சேர்த்து தாளிச்சோம்னா கீரையோட டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். நீங்க விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க, இல்லைன்னா நீங்க விருப்பப்பட்ட ஆயில் சேர்த்து. எண்ணெய் சூடானதும் இதுல 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுந்து, 1/4 டீஸ்பூன் சீரகம், சாப் பண்ண 3 பல் பூண்டு, 1 டேபிள் ஸ்பூன் பொடியா கட் பண்ண வெங்காயம், ஒரு கட் பண்ண காஞ்ச மிளகாய், 2 பிஞ்ச் பெருங்காய பவுடர். இந்த மாதிரி தாளிச்சு ஊத்துங்க, நல்லா வாசனையாவும் சூப்பரான டேஸ்டாவும் இருக்கும். எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. தாளிப்ப கீரையில சேர்த்துடலாம். இந்த யூனிக்கான காம்போவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.